தாவேகாக்கு ஆதரவா பேசும்போது கூட ஜெகதீஸ்வரன் அவர்கள் மீது எந்த ஒரு விமர்சனமும் பெரிதளவில் பார்க்கப்படலை. ஆனா இன்றைக்கு சமீப காலமாக ஒரு வார காலமாக ஜெகதீஸ்வரன் மீது பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த முரண்பாடுக்கு ஜெகதீஸ்வரன் காரணமா, தாவேகா காரணமா? நானும் எவ்வளவு நாள் நல்லவனாவே இருக்காது. அதுதான் உண்மையான பதில். நான் நம்பினது ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்க போறாரு, கடுமையா வேலை செய்ய போறாரு. நான் உண்மையில நம்பினேங்க. நீங்க வந்து செயற்குழு கூட்டம் முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல பில்டப் கொடுக்குற சேனல்களில் வந்த செய்தி என்பது ஆகஸ்ட் 14 சுற்றுப்பயணம், செயற்குழு முடிந்த உடனே செப்டம்பர். இது ஏதாவது அதிகாரப்பூர்வமாக வந்ததா? சிறப்பு தீர்மானம் போடும் பொழுது நாங்கள் 12,500 கூட்டங்கள் போடுவோம். எங்கே போடுவீங்க? 12,500 கூட்டங்கள் எப்படி போடுறது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, அப்போ நீங்கள் பஞ்சாயத்து அளவு வரைக்கும் நீங்கள் ஆள் வச்சிருக்கீங்களா? அப்போ அந்த ஆள் வச்சிருந்தா அந்த ஆட்களை முதலில் நீங்கள் அறிவிக்கணும். தாவேகா சைட்லையுமே வந்து மக்கள் மத்தியிலுமே, பெண்கள் மத்தியிலும் சரி, இளைஞர்கள் மத்தியிலுமே ஒரு செல்வாக்கு இருக்கு. நிச்சயமா இருக்கு. அது மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி ஒரு செல்வாக்கை தக்க வைக்க விஜய் அவர்கள் மறுக்கிறாரா, அல்லது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மூலமா அந்த விஜய் அவர்கள் இந்த வேலையில செய்ய தவறுறா? இல்லைங்க, இது ரெண்டுமே இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அஜித்குமாரோடைய மரணத்திற்கு முதலாக அறிக்கை கொடுத்தவர் யார்? புஷி ஆனந்த். 3 நாள் கழிச்சு தான் விஜய் கொடுக்குறாரு. எல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியில் இருக்க தோழர்களே யாருங்க கொடுக்கணும். கமல்ஹாசன் அவர்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் பர்த்டே ட்வீட் போடல விஜய் அவர்கள். ஏங்க போடல? இல்லை பிரதர், நம்ம வந்து எதிர்கட்சிகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஏன் முக ஸ்டாலின் நீ வாழ்த்து தெரிவிக்கிறீங்க? கேளுங்க, ஏன் முக ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலுக்கான இந்த ப்ராஜெக்டை நம்ம இயக்குனர் ஜான் ஆரோக்கியசாமி கொடுக்கணும். இதில் நீங்கள் எப்போ என்ன சொல்கிறீங்களோ அப்போ நான் வந்து நடிச்சுட்டு போகிறேன். விஜயவரிடம் சொல்லப்பட்டது, அதிமுக நம்ம நோக்கி வருவாங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். விஜய்கிட்ட உங்களுக்கு கீழே எடப்பாடி பழனிசாமி வருவார். நான் என்கிட்ட சொன்னார், எப்படிங்க வருவாங்க? வேற யாரா? அவரை விஜய் ஏமாந்துடும், நான் ஏமாறேன். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், ஜெகதீஸ்வரன் அவர்கள் மீது விமர்சனங்கிறது எப்போதுமே வந்து இருக்காது. முந்தைய காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு கட்சிக்கு எதிராக பேசினாலும் சரி, ஒரு விஷயங்களுக்கு எதிராக பேசினா கூட விமர்சனங்கள்ங்கிறது எப்பவுமே இருக்காது. தாவேகாக்கு ஆதரவா பேசும்போது கூட ஜெகதீஸ்வரன் அவர்கள் மீது எந்த ஒரு விமர்சனமும் பெரிதளவில் பார்க்கப்படலை. ஆனா இன்றைக்கு சமீப காலமாக ஒரு வார காலமாக ஜெகதீஸ்வரன் மீது பல விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த முரண்பாடுக்கு ஜெகதீஸ்வரன் காரணமா, தாவேகா காரணமா? நானும் எவ்வளவு நாள் நல்லவனாவே இருக்காது. அதுதான் உண்மையான பதில். நீங்க சொல்ற மாதிரி இது கூட ஒரு காரணம் வச்சுக்கோங்களேன். ஜெகதீஸ்வரன் வந்து திமுகவை கருத்தியல் ரீதியாக அடிச்சு பேசியிருப்பார், அதிமுக கருத்தியல் ரீதியாக எதிர்த்திருப்பார், பாஜக கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பார். அட் எண்ட் ஆஃப் த டிபேட் ஜெகதீஸ்வரன் யாரு கூட முறைச்சிக்கிட்டு இந்த கருத்தியல் ரீதியாக நான் மோதிட்ட பத்தியா அப்படின்னு முறைச்சிக்கிட்டு வந்தது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க மெச்சூர்ட சில விஷயங்கள் தெரியுங்க. அவன் பாவம், நான் பாவம், எல்லாருமே பாவம் தான், நாங்கள் எல்லாமே பாவம் தான். நாங்கள் எங்க எந்த ஒரு கட்சிக்கும் இந்த செய்தி தொடர்பாளருக்கோ இல்லை கட்சியை தாங்கி பிடித்து பேசுறவருக்கோ அந்த கட்சிகள் எல்லாம் அப்படியே தூக்கி நிமித்தி, இந்தப்பா நீ வந்து இவ்வளவு சொத்து வச்சுக்கோ, நீ வந்து இது பண்ணிக்கோ, உனக்கான எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் யாருமே சொல்றது இல்லை. யாருக்கு வந்து அதிகமாக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எந்த கட்சி, பொதுவாக எல்லா கட்சிகளும் சொல்றேன். தமிழகத்துல முதல் செய்தி தொடர்பாளர் KS ராதாகிருஷ்ணன் நிலைமையை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அவர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனாலதான் சில நேரங்களில் நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகராக திமுக குறித்து கடுமையாக பேசியிருப்பேன். நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு கேண்டிடேட் செலக்ஷன் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் பக்கத்தில் இருக்கிற இடைவெளியில் திமுகவுடைய இன்னொரு நான் என்ன மனசு வச்சு நீ பேசுற ஜெகதீஷ், தயவுசெய்து பேசு, எங்க தலைமைக்கு இதெல்லாம் தெரியணும், இப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க. அதனால ஜெகதீஸ்வரனுக்கு என்னைக்குமே வந்து பர்சனல் அட்டாக், ஒரு பத்திரிகையாளரை வச்சு பர்சனலா அட்டாக் பண்ணனா இல்லை. அதனால எல்லோருமே என் மேல ஒரு மதிப்பு வச்சிருக்காங்க. நல்ல ஒரு வளர்ந்து வர ஒரு தம்பி, அதனால அந்த மதிப்பு வச்சிருக்காங்க. கொஞ்சம் விஷய ஞானம் எடுத்துட்டு வராரு, நிறைய விஷயங்கள், புதிய விஷயங்கள் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கும். நான் தமிழ் வெற்றி கழகம் போன பிறகும் அந்த ரிலேஷன்ஷிப் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நான் வந்து விஜய் ரெப்ரசென்ட் பண்றேன், தமிழ் வெற்றி கழகம் ரெப்ரசென்ட் பண்றேன், கருத்தியல் ரீதியாக நான் பல சண்டைகள்லாம் போடுவேன். த எண்ட் ஆஃப் த டே ஜெகதீஸ்வரன் வந்து ஓகே, கரெக்டாக பேசுறீங்க, உங்களோட கட்சிக்கு நீங்க என்ன நியாயம் செய்யணுமோ நியாயம் செஞ்சுட்டீங்க, அப்படிதான் இருக்கும். இவங்க என்னன்னா, நீங்க என்ன அந்த பத்திரிகையாளரோட நீங்க சுமூகமா இருக்கீங்க வெளியில, நான் டிபேட்ல அது எப்படி நீங்க சுமூகமா இருக்கலாம்? அவரை நம்ம கட்சிக்கு எதிராக பேசுறாரு, அட்டாக் பண்ணுங்க. அவர் கட்சிக்கு எதிராக பேசினாருன்னா அந்த இடத்துல நான் கட்சியை விட்டு கொடுத்தேன்னா என்ன கேளுங்க. நாங்கள் அவர் பேசிட்டு இருக்காரு, நீங்க பாட்டு அமைதியா வேடி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி சொன்னா அது ஓகே. கருத்தியல் ரீதியா அவர் என்ன பேசுறாரோ அதுக்கு மாற்று கருத்தாக நான் பேசிட்டு வரேன். இல்லை நீங்க கொடுக்குற விஷயங்களை நான் சொல்லிட்டு வரேன். இல்லை நீங்க அவர் கூட பேசக்கூடாது, நீங்க போனீங்கனாலே அவரை பர்சனல் அட்டாக் பண்ணணும், அஜெண்டா. நீங்க அதை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இவரை யார் அட்டாக் பண்ண போறா? ஒரு டிபேட் அப்படியே நீங்க கட்டமைப்பீங்க? கண்டிப்பா இருக்கு. நீங்க உங்க அஜெண்டா சொல்ல போறது ரவீந்திரன் துரைசாமி யார் அட்டாக் பண்ண போறீங்க? பிரியனை யார் அட்டாக் பண்ண போறீங்க? நீங்க வந்து ஆர்கேவை யார் அட்டாக் பண்ண போறீங்க? இப்படி எப்படிங்க ஒரு அஜெண்டா நீங்க செட் பண்ணுவீங்க? அப்போ உங்களோட நோக்கம், தமிழ் வெற்றி கழகத்தின் நோக்கம் இங்க மக்களுக்காக வேலை செய்து ஜெயிக்கிறது இல்லை. ரவீந்திரன் துரைசாமி எதிர்க்கணும்,
ஆர்கே எதிர்க்கணும், பிரியன் எதிர்க்கணும், ஐயநாதன் எதிர்க்கணும். இது எப்படி ஒரு கட்சியோட செயல்படும்? நீங்க நீங்க முதன்மை சக்தி இல்லையா? இப்ப கூட 2ஆம் மாநில மாநாடு முதன்மை சக்தியாக விளங்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் மாநிலம். ஒரு முதன்மை சக்தி இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையில் ஈடுபடலாமா? இது ஒரு தேர்ட் ரேட்டட் வேலை மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இல்ல விஜய் அவர்கள் கூட தனி மனிதர்கள் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சொல்றாரு? நீங்க ஜான் ஆரோக்கியசாமியோட வேலை என்ன? இன்னைக்கு அவர் அட்டாக் பண்ணி, இன்னைக்கு இவர் அட்டாக் பண்ணி, யூடியூப்ல உட்கார்ந்து இவர் அட்டாக். இதுக்காக ஆட்களே வளர்த்து ஏங்க நீங்க அல்டிமேட்டா புஷி ஆனந்த் அட்டாக் பண்றதுக்கு ஒருத்தர் செட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாரு. நீங்க அவரோட வீடியோஸ் நான் அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் வீடியோஸ்லாம் எல்லா மக்கள் பார்க்குற மக்களுக்கு தெரியும். அவர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, புஷி ஆனந்த் பயங்கரமா மோசமா பேசியிருப்பாரு. ஒரு சில வீடியோல ஜானே மோசமா பேசுவார். ஒரு வீடியோல பேசுவாரு. ஜானெல்லாம் என்னங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவனுக்குலாம் என்னங்க தெரியும் பாரு. அடுத்த வீடியோல பார்த்தா ஜான் மாதிரி ஒரு அகில உலக ஸ்ட்ராட்டஜிஸ்டே கிடையாது. ஜோ பைடனுக்கே அவர் வேலை செய்யலாம் பாரு. என்ன எனக்கு புரியல, பேமெண்ட் அதை செட்டில் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அப்படிதான் நமக்கு பார்க்குறவங்களே பசங்களே கேட்பாங்க, என்னன்னு இவர் இப்படி ஒன்று பேசுறாரு அப்படி ஒன்று பேசுறாரு. ஆனால் புஷி ஆனந்த் கன்சிஸ்டன்ட் அட்டாக் பண்ணுவார். ஒரு இதில் என்ன பேசுவார், மாநாட்டிற்காக திரளப் போகின்ற 1 கோடி பேர், 10,000 பேர் கூட மாநாடு வரமாட்டாங்க அப்படின்னு அடுத்ததில் பேசுவார். இது எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, விஜயுடைய பர்சனல் லைஃப் முதற்கொண்டு அவர் பேசுறார். யார் இன்புட்ஸ் கொடுக்குறா உங்களுக்கு? நான் கேட்குறேன். என்ன நான் ஒரு தடவை நான் நேரடியாக அவர்கிட்ட பழக்கம் இல்லை, வேற ஒருத்தர் சோர்ஸ் மூலம் என்னங்க பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் சொல்றாரு, ஜானோட தான் சார் நான் கனெக்ட்ல இருக்கேன். நான் அப்போ அடிக்கடி ஜானை பார்ப்பேன். ஜான் தான் எனக்கான இன்புட்ஸ் ஃபீட் பண்ணுவார். நான் அதை எடுத்துகிட்டு போய் பேசுகிறேன். அவர் பேச சொல்லுவார், நான் பேசுவேன். இதுவாங்க ஒரு கட்சியோட அஜெண்டாவாக இருக்க முடியும்? உங்களுக்கு புஷி ஆனந்த் மேலே பல பிரச்சனைகள் ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிறது. அவர் எப்படியாவது கட்சியோட நீக்கணும்னு பார்க்குறீங்க. அதுக்கு வெவ்வேறு வீடியோஸ் பேச வைக்கிறீங்க, வெவ்வேறு இது. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த இந்த கட்சியோட ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, அடுத்த கட்சி சொல்ற விஷயங்களுக்கு வேலையை செய்ய மாட்டோம். நீங்க திமுக இதுல தவறுறாங்க, நம்ம விமர்சிச்சு பேசணும், அதெல்லாம் தேவையில்லை பிரதர். நம்ம கட்சிக்குள்ள ஒருத்தன் இது பண்ற பாருங்க, அவனை காலி பண்ணு, அவனை முதல்ல காலி பண்ணு. இதுவாங்க அவங்க கட்சி நடத்த. ஏன்னா உங்களுக்கு தெரியாது. லைவா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப பகுதி நேர ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு 11 நாளா போராடிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர் குறித்து என்ன பார்வை இருக்கிறது? நீங்க இதுல திமுக அதிமுக 2 பேரும் பேசுறதுக்கான நியாயமே இல்லைங்க. ஏன்னா 2 பேரும் கைவிட்டுட்டாங்க. உங்களோட மாவட்டத்தில் நீங்க போக வேண்டாம். நான் சொல்ல சீமான் மாதிரி நான் இப்பயும் சொல்றேன், விஜய் அவர்கள் எங்க போனாலும் கடுமையான கூட்டம் வரும். அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நாடு சிலர் கூப்பிட்டு, தம்பி போய் பார்த்துட்டு வா, என்ன நடக்குதுன்னு பாரு. அந்த ஆசிரியர்களை முடிஞ்சா நம்ம பனையூர் கூட்டிட்டு வா. விமர்சனமான ஆயிட்டு போகுது, என்னதையும் பனையூர் தான் பார்க்கட்டும். இஷ்யூஸை கேளுங்க, என்ன உங்க பிரச்சனை, நாங்க என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் பேசிட்டு கூட அவர் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க, நான் இந்த அரசாங்கத்திற்கு இதை வலியுறுத்துகிறேன், இல்லை எச்சரிக்கை விடுக்கிறேன், ஏதோ ஒன்று. அதுதானே அரசியல். நான் நம்பினது ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்க போறாரு, கடுமையா வேலை செய்ய போறாரு. நான் உண்மையில நம்பினேங்க. நான் ரஜினிகாந்த் அரசியலுக்கும் விஜய் அரசியலுக்கும் பார்த்த மிகப்பெரிய வித்தியாசம் என்பது, ரஜினிகாந்த் ரொம்ப லேட்டா, நான் அவரையும் வரவேற்றேன். ஆரம்பத்தில் 2017 சொல்லும் போது பரவாயில்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடி வராது, இப்படிதான் இருக்கணும். ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே என்ன சொன்னாரு, 2020 ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்பாராம், மாத்துவோம் எல்லாத்தையும் மாத்துவோம் பாரான், இப்ப இல்லாட்டி எப்போ பாரான். இந்த டயலாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு அதை டேக் லைனா போட்டா இது எந்த காலத்துல இருக்காங்க இவங்கெல்லாம். ஏப்ரல் மாசத்துல அவரான ஒரு விஷயம், நான் முதலமைச்சராக வேற ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னார். அவர் யாருங்க நமக்கு தெரியல, போயிட்டார். சரி, விஜய் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறார். ஓகே, சினிமா கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு அவரே சொல்றாரு. ஒரு வருஷம் கூட இருக்கட்டும். எப்படி பார்த்தாலும் 1 வருஷம் கடுமையாக வேலை செய்ய போறாரு. அட்லீஸ்ட் ஏப்ரல் டு ஏப்ரல் கூட வச்சுக்கோங்க அப்படின்னு நான் நம்பினேன் உண்மையிலேயே. அப்புறம் களத்துக்கு வரப்ப நான் எல்லா வீடியோக்கும் நீங்க பாருங்க. ஜெகதீஸ்வரன் சொல்கிறார், ஜனவரியிலிருந்து சூறாவளி சுற்றுப்பயணம், பிப்ரவரியிலிருந்து மாசம் இதெல்லாம் சொல்லி பேசிட்டே இருப்பேன். நான் பொய் சொல்லல, உண்மையிலே வருவாருன்னு நான் நம்பினேன். வரப்போறாங்க சொன்னாங்க. அட்லீஸ்ட் வெவ்வேறு செய்திகளை பேசுற செய்தியாளர்களை பார்க்கும்போது, சார் வரப்போறாரு சார், ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் வரவே இல்லை. கடைசி செப்டம்பர்ல வருவாரா தெரியல. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க செயற்குழு கூட்டம் முன்னாடி நடக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல பில்டப் கொடுக்குற சேனல்களில் வந்த செய்தி என்பது ஆகஸ்ட் 14 சுற்றுப்பயணம், செயற்குழு முடிந்த உடனே செப்டம்பர். இது ஏதாவது அதிகாரப்பூர்வமாக வந்ததா? நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடுக்கு போறாரு, உங்களுக்கு அபிஷியலா எந்தெந்த ஊர்ல என்னைக்கு இருப்பார் வருதா? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு போறாரு, அபிஷியலா வருதா? இவங்களோட அபிஷியல் பயண திட்டம் என்ன? இது எப்போ நீங்க சொல்லுவீங்க? செயற்குழு தீர்மானங்கள்லாம் போடுறீங்க, சிறப்பு தீர்மானமாக தானே அதை புஷி ஆனந்த் வாசிக்கிறாரு. சிறப்பு தீர்மானம் போடும் பொழுது நாங்கள் 12,500 கூட்டங்கள் போடுவோம். எங்க போடுவீங்க? 12,500 கூட்டங்கள் எப்படி போடுறது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, அப்ப நீங்க பஞ்சாயத்து அளவு வரைக்கும் நீங்க ஆள் வச்சிருக்கீங்களா? அப்ப அந்த ஆள் வச்சிருந்தா அந்த ஆட்களை முதலில் நீங்க அறிவிக்கணும். கட்டமைப்பு ரீதியாக நீங்க சொல்றது எனக்கு புரியுது. 12,500 கிராம பஞ்சாயத்துகள் நாங்கள் கூட்டங்கள் போடுவோம். சரி, 10 பேர் கூட நின்று போடுங்க. யார் தலைமையில் அங்க போட போறீங்க? அந்த பஞ்சாயத்துல இருக்கிற உங்களுடைய நிர்வாகிகள் யார்? நான் உறுப்பினர் நிர்வாகிகள் யார்? மாவட்ட செயலாளர் இன்னும் போடல. நீங்க ஒரு 6 மாவட்டத்துக்கு நான் போடவே மாட்டேன், எனக்கு சில பேர் அங்கே பழி வாங்கணும் அப்படிங்கிற பழிவாங்கும் உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அதை போட மாட்டேங்கிறார். ஒன்றிய செயலாளர் போடல, பகுதி போடல, வட்டம் போடல, நகரம் போடல.
நேரே போயிட்டாங்க பூத் முகவர்கள் மாநாடு. இது எப்படிங்க பாசிபிள்? நீங்க ஒரு ஒரு அரசியல் தெரிந்தவருக்கு தெரியும். அரசியலே தெரியாத பேர் சில பேர் என்ன நினைச்சுக்குவாங்க, என் தலைவனுக்கு தெரியாதா அப்படின்னு பேசுவாங்க. அரசியல் தெரிந்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள் எப்படி பார்ப்பாங்க? மேல ஒரு மாநில ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு 6 ஸ்ட்ரக்சர் இருக்கு அரசியல்ல. அந்த 6வது ஸ்ட்ரக்சரை விட்டுட்டு இவங்க 7ஆவதா ஒண்ணு போயிட்டாங்களே, பாகமுகவர்கள் மாநாடு போட்டுட்டு இருக்காங்க. யாருப்பா இவங்க எல்லாம்? ஏங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுங்க, நாளைக்கு உங்களுக்கு பூத் ஏஜென்ட்ஸ்க்கே ஒரு ஷீட் கொடுக்குறீங்க. ஆமா. யார் புஷியானந்த் கூட்டு கொடுப்பாரா? 69,000 பூத் ஏஜென்ட்ஸும் பனையூரை நோக்கி வருக. எழுதி உன் பேர் என்னப்பா? ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரனுக்கு கொடுத்துறேன் டிக்கெடி. எவ்வளவு நாள் கொடுப்பீங்க நீங்க? இல்ல மதுரையில இப்ப 2வது மாநில மாநாடு ஆமா. போட தயாராயிட்டாங்க. பந்தக்கால் நட்டியாச்சு. தாவேகா சைட்லயுமே வந்து மக்கள் மத்தியிலுமே, பெண்கள் மத்தியிலும் சரி, இளைஞர்கள் மத்தியிலுமே ஒரு செல்வாக்கு இருக்கிற நிச்சயமா மாதிரி இருக்கு, தெரியுது. நிச்சயமா இருக்கு. அது மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல இல்ல. இல்ல. அப்படி ஒரு செல்வாக்க தக்க வைக்க விஜய் அவர்கள் மறுக்கிறாரா? அல்லது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மூலமா அந்த விஜய் அவர்கள் இந்த வேலையில செய்ய தவறுறாங்க? இல்லங்க, இது 2மே இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். நீங்க ஆரம்ப கட்டத்திலிருந்து எந்தெந்த விஷயங்கள் குறித்து பேச வேண்டுமோ, அந்த விஷயங்கள் குறித்து இப்ப நாங்க செய்தி தொடர்புல இருக்கிறவங்க, இல்ல மற்றவர்கள் கூட அவர்களுக்கு சுட்டி காமிச்சு இதெல்லாம் பேசுங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அதானி ஊழல் குறித்து பேசுங்க. நான் கேட்கிறேன், ஐயா போற விவாதங்கள்லாம் குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். அதானி ஊழலை பத்தி பேசுற அளவுக்கு அரசியலமாக்கப்பட்ட தொண்டர்கள் அவர்களிடம் இருக்கிறார்களா? இல்ல தொண்டர்கள் விட்டுருங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நிர்வாகிகளை அட்லீஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஓட்டு போடுற மக்களை வந்து நம்ம அரசியல்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். அரசியல்படுத்த வேண்டியது நிர்வாகிகளையும், நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட தொண்டர்களையும் அந்த கட்சி நிதியில் தான் பண்ண வேண்டியிருக்கும். அதானி ஊழலை பத்தி பேச வேண்டிய அவசியம் வந்து விஜய் அவர்களுக்கோ, விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கோ இருக்க வேண்டிய சூழல் உருவாக்கி இருக்காரா விஜய்? நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். குரூப் 4 குறித்து புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே நான் சிரிச்சிட்டேன். இது புஷி ஆனந்த் அதை படிச்சிருப்பாரு, நான் எழுதியிருக்க மாட்டேன், கண்டிப்பா தெரியும். அதை படிச்சிருப்பாரா? படிச்சு கூட இருக்க மாட்டார். நீங்க எல்லா அறிக்கைகளும் வேற ஒருத்தரை அவுட் சோர்ஸ் பண்ணி, ஓகே குரூப் 4ல யாரை பிடிக்கலாம் நம்ம, அங்க ஒரு பையனை தெரியும், தம்பி எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்துறியா, உனக்கு காசு கொடுக்காம நான் ஏமாத்திடுறேன். இதுதான் நடக்குது. சில விஷயங்கள் ஆதவர்ஜுனா அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல யாராவது பிடிச்சா, அப்ப நான் என்னோட அறிக்கை நீ கொடுத்துரு. மேபி அருண்ராஜ் அவரா எழுதலாம்னு நினைக்கிறேன், இல்ல அவரும் ஆலோசி எழுதுறாரு. நான் அதெல்லாம் தப்பெல்லாம் சொல்லல. நீங்க அதான் சொல்றியா, எல்லா விஷயங்களும் இங்க ஜான் ஆர்கனிசம் டிசைட் பண்றாரு. குரூப் 4 எக்ஸாம் இது யார் பேர்ல போடலாம்? புஷி ஆனந்த் பேர்ல போட்டுடலாங்க. விஜய் பேர்ல அடிக்கடி அறிக்கை வருது. நம்ம 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருன்னு ஒருத்தர் கேட்டுட்டே இருக்காங்க அடிக்கடி. அதனால அவர் பேர்ல போட்டு விடுங்க. அதுல கூட வந்து எதை யார் பேர்ல போடணுங்கிற ஒரு அதே தெரிய தன்மையே அவங்கள்ட்ட கிடையாது. இது ஏன் சொல்றேன்னா, அஜித்குமாரோட மரணத்திற்கு முதலாக அறிக்கை கொடுத்தவர் யார்? புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் 3 நாள் கழிச்சு தான் விஜய் கொடுக்குறாரு. எல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த கட்சியில இருக்க தோழர்களே, இது யாருங்க கொடுக்கணும்? எந்த இஷ்யூ யார் பிரையாரிடைஸ் பண்ணணும்? ஓகே எனக்கு புரியுது. கீழடிக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாரு அருண்ராஜ், ஓகே சந்தோஷம். பீகார்ல நடக்கிற தேர்தல் ஆணையத்தோட முறைகேடுகளுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அதோட எனக்கு சந்தோஷம், கரெக்டா போறீங்க. இது எப்படிங்க புஷி அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது பெரிய இஷ்யூ, நான் இஷ்யூங்க. இப்போ குரூப் 4ங்கிறது அவங்களை பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, அது நான் இஷ்யூ, அது புஷியான தலையில் எழுதி விட்டுரு, இதை விஜய் தலையில் எழுதி விட்டுரு, அப்படிதான் அவங்க போறாங்க. அப்போ நீங்க அதானி ஊழல் பேசும்பொழுது நீங்க அதான் சொல்றேன், ஜான் தான் டிசைட் பண்ண போறாரு. ஜான் டிசைட் பண்ணி யார் பேர்ல கொடுக்கணும் அறிக்கை. அன்னைக்கெல்லாம் விஜய் பேர்ல தான், இப்பெல்லாம் கிடையாது. நான் சொல்றது அதானி ஊழல் நடந்த சமயத்துல. ஏன்னா 2 பிரச்சனையும் வருது. யுஎஸ்லயும் அவங்க மாட்டுறாங்க, இங்கேயும் வந்து இங்கே ஒரு சிக்கல் என்ன வருதுன்னா, உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களா அதானியை சேர்ந்தவர்கள்னு ஒரு கேள்வி இங்க முதலமைச்சரை பார்த்து கேள்வி வைக்கிறாங்க. நீங்க 2மே உங்களுக்கு சொல்லப்போனா கொள்கை ரீதியான எதிரி. பாராளுமன்றத்தில் பெரிய பிரச்சனை வெடிக்குது. கரெக்டா? அதானி குறித்து பெரிய பிரச்சனை வெடிக்குது. கொள்கை ரீதியான எதிரி ஒருத்தர், அரசியல். அப்ப அதானி உன் நண்பரா? ஏன் நீ அதானி பத்தி பேசவே இல்லை? நான் கேட்கிறேன், நீங்க அதானி ஊழல் பத்தி எல்லா சேனல்லையும் கேட்கறாங்க. பேசணும் பிரதர், பேசணும். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு பிரதர். இது இல்லைங்க பதில். ஒண்ணு எனக்கு தெரியாது, இல்ல நான் அதுக்கு ஆள் என்ன கண்டுபிடிக்கல, நீங்க எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகேங்க நான் கூட எழுதுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுல ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிறது. எந்த நோக்கம்ங்கிறத அவர் தான் சொல்லணும். ஏன் பேசாம இருக்கிறீங்க? சிம்பிளா ஒன்று கேட்கிறேனே, நான் வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் பர்த்டே ட்வீட் போடல விஜய் அவர்கள். ஏங்க போடல? இல்ல பிரதர், நம்ம வந்து எதிர்கட்சிகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதில நீங்க எப்படி உணர்வீங்க? அவருடைய எல்லா பிறந்தநாள் பார்ட்டிலையும் கலந்து கொள்வார் விஜய். ஆமாங்க, அதான் சொல்றேன். வருஷம் எல்லா நான் ஒண்ணு போன வருஷம் கமல் அவர்கள் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காரு. அன்பு தம்பின்னு ஏதோ போட்டு வாழ்த்து தெரிவித்திருக்காரு. கடுமையா சண்டை போடுற சீமானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. அது வந்து எந்த அளவுக்கு மோசமா போறாருன்னா, நீ லாரியில் அடிபட சாக போறடா அப்படின்னு சொல்ற சீமானுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. ஏன்னா ஜான் வந்து சீமானோட விசுவாசி. இந்த கொடுமையை பாருங்க. கமல் வந்து நீங்க எதிர்கட்சியா கூட இருந்துட்டு போறாருங்க. அவர் வந்து திமுக போயிட்டார், ஐக்கியம் ஆயிட்டார். சக நடிகர் இல்லையா உங்களுக்கு? அந்த நடிகருக்கு விஜய் ஏன் வாழ்த்து சொல்லலன்னு கேட்டா அதுக்கு சொல்ற பதில், பிரதர் அவர் வந்து எதிர்கட்சிக்கு போயிட்டார் பிரதர். அப்ப ஏன் முக ஸ்டாலின் நீ வாழ்த்து தெரிவிக்கிறீங்க? கேளுங்க, ஏன் முக ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க? போன வருஷம் ஏன் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தீங்க, இந்த வருஷம் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கல? போன வருஷம் கூட்டணி வச்சுக்கலாம்னு நினைச்சீங்க, இந்த வருஷம் கூட்டணி வைக்க வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல கூட்டணி வந்து ஒரு வாழ்த்துல வந்து முடிவாருன்னு நினைக்கிறீங்களா?
விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியலுக்கான இந்த ப்ராஜெக்டை நம்ம இயக்குனர் ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட கொடுத்துருக்கோம். இதில் நீங்க எப்ப என்ன சொல்றீங்களோ அப்ப நான் வந்து நடிச்சுட்டு போறேன். நான் அதனாலதான் விஜய் நான் குற்றம் சாட்டுறேன். நான் விமர்சனத்துக்கு ஏன் விமர்சிக்கிறேன்னா, விஜய் இது உங்களுடைய நீங்க ஹீரோவா நடிக்கிற படம் இல்ல. நீங்க தான் டைரக்டர் இந்த படத்துக்கு. அவரோட பாஷையில நான் சொல்றேன். தமிழக வெற்றிக் கழகம் நீங்க டைரக்டர், நீங்க புரொடியூசர், நீங்க இசையமைப்பாளர், நீங்க ஒளிப்பதிவாளர், நீங்க தான் எல்லா ஆளினால் நீங்க தான். நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு உதவிகள வச்சுக்கலாம். உதவி இயக்குனர் வச்சுக்கங்க, உதவி கேமராமேன் வச்சுக்கங்க, உதவி இசையமைப்பாளர் வச்சுக்கங்க, எல்லாம் வேணாலும் வச்சுக்கங்க. ஆனா டிசைட் பண்றது நீங்களா இருக்கணும். நான் சொல்ற சீனை நீ எடுப்பான்னு தான் சொல்லணுமே தவிர, அவர் சீன் சொல்லுவாரு, நான் வந்து நடிச்சுட்டு போவேன். அவர் ஸ்கிரிப்ட் குடுப்பாரு, நான் படிச்சுட்டு போவேங்கிறது கிடையாது. ஏன் அவர் விஜய் அவர்கள் பனையூரோட ஆபீஸ்க்கு கூட ரெகுலரா வர்றது கூட தயக்கம் எதனால வருது? ரெகுலர் அவர் எத்தன வாட்டிங்க வந்திருக்காரு? அது ஏன் அந்த தயக்கம் வருது? அதுதான் தெரியல. அவர் வரவிடாம யார் தடுக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க. ஒண்ணு அதான் சொல்றேன். ஒண்ணு இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா சில நேரங்கள்ல, பிரதர் ஒரு கல்ட். அவரை அவ்வளவு ஈஸியா அக்சஸ் பண்ணிடக்கூடாது யாருமே. அவ்வளவு ஈஸியா பாத்திரக்கூடாது. ஜெயலலிதா அவர்கள் இப்படித்தான் இருந்தார். நான் சொன்னேன். ஜெயலலிதா நீங்க பிற்கால ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாத அந்த மோசமான நிலையில இருக்க ஜெயலலிதாவை நீங்க சொல்றீங்க. புரிஞ்சுக்கிறேன். ஜெயலலிதாவோட டிராவல் பத்தி என்னன்னு தெரியாம நீ வந்து ஒண்ணு புத்தகத்தை படி. பிறந்திருக்கவே மாட்டாரு அவரு. ஒண்ணு புத்தகத்தை நான் விஜய சொல்லல. ஜான் ஆரோக்கியசாமி ஜான் ஆரோக்கியசாமி புத்தகத்தை தான் படி. இல்ல 4 பேரை கூப்பிட்டு கேளு. அந்த கட்சிக்காரங்கள்ட்ட கூப்பிட்டு அம்மா என்ன செஞ்சாங்கன்னு கூப்பிட்டு கேளு. இத கூப்பிட்டு கேட்டினா உனக்கு தெரியும். அவங்க வந்து 9 வருஷம் அவங்களோட மிகப்பெரிய டிராவல்ங்க. அதுதான் அவங்கள கடைசி வரைக்கும் தாங்கி பிடிச்சது. நீங்க எம்ஜிஆர் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்கிய பிறகு அவங்க ஊரா போனாங்க. எவ்வளவோ மக்களை சந்திச்சாங்க. எம்ஜிஆரோட முகமாக இருந்து நீங்க உள்ள வந்தா இவங்கள்ட்ட சொன்னா அந்த வேலை நடந்துரும். மனு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகே நான் பார்க்கிறேன். எவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து இருக்கிறார். நீங்க அடுத்தடுத்த தேர்தலில் கூட இவர் சில கட்சி தலைவர் வீட்டை நோக்கி போனார். ஜெயலலிதா அப்போ வந்து நீ வா என் வீட்டுக்கு வான்னு நீ சொல்லல. யாருமே அவங்க சொல்லல. நீங்க வந்து கடைசி காலத்துல அவங்க வந்து இன்அக்சசிபிளா இருந்தாரா? ஆமா. அவருக்கு சில சிக்கல்கள் இருந்தது. இன்அக்சசிபிளா இருந்தாரு. அதற்கான தண்டனையும் அவர் அனுபவித்தார். அது ஒரு விஷயம். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் பயின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அவரோட அனுபவம்ங்கிறது நீங்க மேட்ச் பண்ணவே முடியாது. இத்தனைக்கும் ஜெயலலிதா ஒரு பெரிய ரீடர். அவ்வளவு விஷயங்களை படிப்பாரு, புத்தகங்களை படிப்பாரு, பல பேர்கிட்ட பேசுவாரு, கேட்பாரு. அவர் எல்லா காதுகளையும் திறந்து வைத்துக் கொண்டு திறந்த மனதுடன் இருந்தார். விஜய் இன்னைக்கு எத்தனை பேர் பார்க்க வைக்கிறீங்க? இதுல இன்னொரு பக்கமானது தாவேகா சைடுல இருந்து இன்னும் புரியாத புதிரா இருக்கிறது. யாருடன் கூட்டணி அமைக்க தயாரா இருக்கு? ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறது விசிக தலைவர் தொல் திருமாவர்களை அவர்களை எதிர்பார்க்கிறாரு, கம்யூனிஸ்ட் எதிர்பார்க்க, காங்கிரஸை எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது யாரை நம்பி அவங்க வந்து இன்னும் கூட்டணி அவரோட தலைமையில கூட்டணிங்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு காலங்கள் நீங்க ஒரு வருட காலமா அவரோட பயணிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக முறையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியான கூட்டணி நம்ம உருவாக்க முயற்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி எந்த நம்பிக்கையில தாவேகா வந்து செயல்பட்டு இருக்கு? நீங்க ஆரம்ப காலத்தில் ஜான் ஆரோக்கியசாமிக்கு எப்படியாவது சீமான் கூட கூட்டணி வச்சிடணும். சீமான் கூட. ஏன்னா அவர் 2020 சீமானுக்கு ஒர்க் பண்ணாரு. இன்னைக்குமே சீமானுக்கு தான் விசுவாசியா இருக்கார். நீங்க வாங்குற பணம் விஜய்ட்ட. ஆனா விசுவாசம் சீமான் கிட்ட தான். சீமானும் சில ரெசிப்ரோகேட் பண்றாரு. நீங்க பிகே வரும்போது சீமான் அவர்களுடைய பாட்டு பார்த்துக்கலாம். ஏன் தம்பி இங்க இருக்கான், அவனை விட்டுட்டு நீங்க என்ன பீகார்ல இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வரீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த தம்பி வந்து ஜான் ஆரோக்கியசாமி. ஏன்னா அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப விசுவாசமா இருப்பார். எப்படியாவது சீமான் கூட நம்ம போயிடணும் பிரதர். நான் சொன்னேன் சீமான் கூட நீங்க போனா எப்படிங்க ஜெயிப்பீங்க? நீங்க முதலமைச்சர் ஆக்கிருவீங்களா விஜய? சீமான் அதை ஒத்துக்கிறாரா? என்ன மீட்டிங்ஸ்லாம் நடந்துச்சு. நீங்க வந்து அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த கட்சியில இருந்து பேசும்பொழுது பல மீட்டிங்ஸ் நடந்துன்னு சொல்லி சொல்றாங்க. 9 மீட்டிங் வரைக்கும் நடந்துன்னு சொல்லி சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதுல சில சிக்கல்கள் ஏற்பட்டது. யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் காசு செலவு பண்றது, முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிறது ஒண்ணு, யார் காசு செலவு பண்ணுவா, நீ செலவு பண்ணியா நீ செலவு பண்ணியா அப்படிங்கிற சிக்கல்கள் எல்லாம் இருந்தது. அதனால அது பெருசா நடக்கல. அதற்கு பிறகு புதுசா அவர் சொன்னார், பிரதர் என்டிகே, டிவிகே, பிஎம்கே இது 3 இது அடுத்த விசுவாசத்துக்கு போறாரு. நான் 2016 மாற்றம். ஓ நீ விசுவாசிகளா இருக்கிறவங்கலாம் நீ யாராருக்கெல்லாம் வேலை பார்த்தோமோ அங்கெல்லாம் கூட்டிட்டு வருவியா? அப்ப அடுத்து வந்து காங்கிரஸ் சித்தராமையா வேலை பார்த்தேன் 2018 அவங்கள கூட்டிட்டு வரேன். நான் சரண் சிங் சன்னிக்கு வேலை பார்த்தேன். அப்ப அவரை கூட்டிட்டு வரேன். இப்படி போய்க்கலாம் அடிக்க அப்படிதான் ஸ்ட்ராட்டஜிஸ் யோசிக்கிறேன். நீங்க டே 1ல இருந்து அவருடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, எப்படியாவது ஒரு கூட்டணியை வந்து நம்ம கட்டிடணும். கூட்டணி கட்டினாதான் நம்ம ஜெயிக்க முடியல, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது. லேட்டரா வந்து சீமான் கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்த பிறகு பெரியார் குறித்து பல விமர்சனங்கள்லாம் வைத்து மோசமான சில விமர்சனம் வைத்த பிறகு அவரோட லைன் எங்க ஷிஃப்ட் ஆகுது. மாநாட்டை எல்லாரும் பாக்குறாங்க. அதிமுகவுக்கு நல்ல பார்வை, எல்லாருக்குமே பெரிய பார்வை. இன்னும் சொல்லப்போனா திமுக ஒரு பயமே இருந்துச்சு. இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க. ஏன்னா அமைச்சர் வீட்டுல இருக்கிற அவங்களுடைய குடும்பத்திலே பேசுறாங்க. அவர் வாரிசுகள் பேசுற குடும்பத்திலப்பா எவ்வளவு பாத்தீங்களா, எங்கால எப்படி திரட்டிட்டாரு பாத்தீங்களான்னு பேசுறாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் ஒரு ஏதோ பண்ண போறாரு போல இருக்கு, பெரிய மேஜிக் நடக்க போகுது. அதிமுக தலைவர்களும் பாக்குறாங்க, பெருசா நடக்க போகுது. அப்ப அவர்கள் சரி ஓகே நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. சில பேர் அப்ரோச் பண்றாங்க. ஆனா விஜய் அவர்கள் ஆமான்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாராங்கிறது நமக்கு தெரியல. ஆனா விஜயவரிடம் சொல்லப்பட்டது அதிமுக நம்ம நோக்கி வருவாங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்ட்ட, உங்களுக்கு கீழே எடப்பாடி பழனிசாமி வருவார். நான் என்கிட்ட சொன்னார், எப்படிங்க வருவாங்க?
நீ வேற யாராவது அவரை விஜய் ஏமாந்துடும், நான் ஏமாற மாட்டேன். எப்படி வருவார் சொல்லுங்க? ஓபிஎஸ்டே போயிருப்பாரு அவரு. அதான் சொல்றேன். நீங்க அவ்வளவு இப்படி வர்றதுக்கு எப்பேற்பட்ட ஓபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன், சசிகலா அவங்கலாம் ஒன்றிணைஞ்சாலே போதுமே அவங்களுக்கு. போதுமே. போதுமே. அவங்களுக்கு வந்து பெரிய ஃபோர்ஸா மாறிடுவாங்களா? அதுதானே அவர் செய்ய மாட்டேங்கிறாரு அவரு. அப்படி இருக்கும் பொழுது வந்துருவாருங்க. சரி அவர் எப்படிங்க வருவாரு? ஐயனாதனையாவது கன்ஃபார்ம் பண்றாரு. ஐயனாதன் வெளிய போகும்போது விஜயே சொல்றாருங்க. அவர் வந்து நம்ம கீழ வந்துருவாரு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்படியா நடக்கும்? அப்படின்னு அவர்ட்ட கேட்கிறாரு. இல்ல அப்படிதான் நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்க வந்து பார்த்துட்டே இருங்க. அ அதிமுக எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை நோக்கி சந்திக்க போகுதுன்னு பாருங்க. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். எப்படிங்க அது நடக்கும்? இன்று வரை தமிழக வெற்றிக் கழகம் யாராவது கூட்டணிக்கு வருவார்களா? அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல மட்டும் தான் யோசிக்கிறாங்க. தனிச்சு போற மாரி ஐடியா இல்ல. இறுதியா ஒரு கேள்வி. ஒருவேளை தாவேக்கா இவ்வளவு பெரிய ஒரு முகம், ஒரு கரிஸ்மா லீடர்ங்கிற ஒரு அம்சமும், பெண்கள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கிற விஜய் அவர்களும், தாவேக்காவும் ஒரு வீழ்ச்சியை நோக்கி போக வேண்டிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதுனா, அதற்கு யார் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கும்? விஜய் அவர்களுடைய புரியாத தன்மையா காரணமா இருக்குமா? அல்லது வழிகாட்டுதல் தவறா இருக்குமா? 2மே தாங்க இருக்கும். நான் வந்து அது முழுக்க ஏன்னா, அவரு இப்ப இந்த இடத்துல நீங்க ஜான் ஆரோக்கியசாமிய எடுத்துருங்க. பிகே போடுங்க. நான் கூடுதலா செலவு பண்ணேன். அவர் 100 கோடி கேட்டாரு. ஓகே. ஜான் ஆரோக்கியசாமி காசு வாங்கிட்டு தான் வேலை செய்றார் ஒரு பக்கம். மேபி கொஞ்சம் கம்மியான காசா இருக்கலாம். பிகே வந்து 100 கோடி. நான் உங்கள சிஎம் ஆக்குறேன் அப்படி சொல்லியிருந்தா, பிகேவோட அப்ரோச், பிகேவோட வொர்க் வேற மாரி இருந்திருக்கும். முதல்ல என்ன சொல்லியிருப்பாரு? கட்டமைப்பு ஏன்னா அவரே சொல்றாரு சில பேட்டிகள்ல. குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். விஜய் அவர்கள் வந்து சினிமால நடிச்சிருக்காரு. பெரிய பெரிய டைரக்டருக்கு தான் அவர் முக்காவாசி சான்ஸ் ஆமா, குடுத்திருப்பாரு. ஆமா. அப்படி பார்த்தா அரசியல்ல இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறது பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறது பிகே அவர்கள் தான். உண்மதான், உண்மதான். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாத பிகேக்கும் ஜான ஆரோக்கியசாமிக்கும் உள்ள வித்தியாசம் கூட தெரியாமல இருக்கிறார். சுத்தமா அதாங்க அந்த ட்ராக் ரெக்கார்டே பார்க்காம கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் இதான் சொல்றேன். நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு டைரக்டர் சூஸ் பண்றது, அவர் வந்து எந்த டைரக்டர் சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர். இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப திடீர்னு ஒரு படம் நல்லா ஓடுது. ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு ஏன் பேசுறார்? இல்ல விஜய் அவர்களை ஏன் பார்க்கிறார்னா, பிற்காலத்துல நம்ம நீ நீ இப்ப நீ ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு பண்ணி அவங்க எல்லாருக்குமே ரஜினிக்கு ஒரு ஸ்கிரிப்ட், கனவு ஸ்கிரிப்ட் இருக்கும். விஜய்க்கு ஒரு கனவு ஸ்கிரிப்ட், அஜித்துக்கு ஒரு கனவு ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கும். சோ அந்த கணக்குகள் இருக்குல்ல. அதே மாதிரி பிகேவோட எப்பயும் மீட் பண்ணிருக்காங்க. மேபி அவர் கேட்ட பணம் இன்னும் அவங்களுக்கு ஒத்து வரலையா என்னங்கிறது தெரியல. நான் சொல்றேன் இல்லையா, இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல ஒரு சீப் ப்ராடக்ட்னா அது நிச்சயமா ஜான் ஆர்கன். அது நான் மறுபடியும் சொல்றேன். அதுவும் அவர் ஏமாந்துட்டாருன்னு தான் சொல்றேன். ஒரு பக்கம் அவர் வேலையும் செய்யல. இன்னொரு பக்கம் அவர் போன நீங்க தொகை வந்து 15 கோடி, 20 கோடி சொல்லி சொன்னாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 15 கோடி, 20 கோடிலாம் வச்சு என்னங்க பண்ண முடியும்? நீங்க அதாவது 234 தொகுதியிலையும் நான் ஆட்கள நிப்பாட்டி நான் வேலை செய்ய போறேன்னு நினைக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவ்வளவு சீப்பா யாரும் போவே மாட்டாங்க. சோ எந்த ஒரு ஆங்கிள் அந்த எடுத்தாங்க, இவருக்கான ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ங்கிறது என்னென்ன குடுத்தாங்க? நீங்க வந்து 2026 வரைக்கும் எங்களை வெற்றி பெற வைக்கிற வரைக்கும் போறீங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வராங்க. இப்போ வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டிக்கா என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிறதா நீங்க கேட்ட கேள்வியில இது வந்து இந்த இடத்துல ஒருவேளை பிகே இருந்திருந்தா இது வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் இல்லைங்க நான் எனக்கு 1.5 வருஷம் இல்ல 1 வருஷம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க பாத்துக்கங்கன்னு சொன்னா, அவர் நிச்சயமாக இந்த மாவட்ட செயலர்கள் கட்டமைப்பெல்லாம் சரியா ஏற்படுத்தி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த ஊர்ல என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது. அவருக்கு ஒரு பெரிய டீம் ஒரு 300 பேர், 400 பேர் டீமை போட்டு அவர் வேற மாதிரி இது வேலை பார்த்துக்கலாம். ஆரம்பத்துல இருந்தே என்ன ட்வீட்ஸ் போடணும், என்ன பண்ணணும். ஒண்ணும் இல்லைங்க. இப்போ முதல்ல எத்தனை ட்வீட்ஸ் முதல்ல வருதுன்னு பாருங்களேன். இதே சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து அதிமுக இருக்கு எவ்வளவு வேலை பார்த்தாரு. கண்டிப்பா. இன்னைக்கு அவரோட கைகளை யார் கட்டி போட்டது? நான் வந்து ஒரு குண்டிகளே அவரை அடைச்சு வச்சிருக்கிறது யாரு? பிஜேபியில அவரோட வேலை வந்து ரொம்ப பெருது. நான் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு களத்துல அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னும் சொல்ல நேரடியாக எனக்கு பரிச்சயமே கிடையாது. யாருன்னு கூட தெரியாது. அப்படியே பிஜேபி வேற லெவலுக்கு எடுத்துட்டு வந்தாரா இல்லையா ஐடில? கண்டிப்பா. அதிமுக அதை செஞ்சாரா இல்லையா? பல ஹேஷ்டாக்ஸ் இவர் தான் உருவாக்கினார். திமுக எதிரான பலமான பல ஹேஷ்டாக்ஸ் உருவாக்கினார். இன்னைக்கு அவரால ஒரு பேட்டி கொடுக்க முடியுதா? நீங்க கூட்டு பாருங்க சீன நிர்மல்குமார் எனக்கு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுப்பான்னு. சார் கட்சியில கொடுக்க சொல்லிட்டாங்க சார். நீங்க அதான் சொல்ல எல்லாவற்றையுமே நீங்க வந்து அவர் கல்ட் இருக்காருன்னு சொல்லி உங்களோட விம்சன் ஃபேன்சிஸ்க்கு நீங்க வந்து ஒரு கட்சியை நடத்துறாருன்னா அதற்கு சோ விஜய் நான் தான் சொல்றேன் விஜய் செலக்ஷன்ல தப்பு பண்ணிட்டார். தப்பான ஒரு டைரக்டர் அந்த படத்தை கொடுத்துட்டா அந்த படம் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். அதுதான் அவர் செய்த தவறு. மற்றபடி அந்த இடத்தில் வேறு ஒருவர் இருந்தால் ஒரு சரியான பொதுச் செயலாளராக யாராவது நிறைய ஆட்கள் வந்தாங்க. அதுல ரொம்ப தெளிவான ஆட்களை பொதுச் செயலாளராகவும் அமைப்பு செயலாளராகவும் நீங்க வந்து முதன்மை செயலாளர்களும் திமுக கட்டமைப்பு மாதிரி ஒரு அதிமுக மாதிரி கட்டமைப்பு மாதிரி நீங்க உருவாக்கி இருந்தீங்கன்னா ஒரு நல்ல குழு நான் சொல்றேன் ஒரு குழு இருக்குங்க. ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் எல்லாம் டிசைட் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா அந்த டீம் டெய்லி வேலை பார்க்கும். அந்த டீம் காசெல்லாம் கேட்காது. எங்களுக்கு ஒரு மாற்றத்திற்காக வந்திருக்கும். நான் சொல்ற ஆட்கள் எல்லாம் மாற்றத்துக்காக வந்திருக்கோம். எனக்கு நான் நல்லா செலவு செழிப்போடு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் டெய்லி ஆஃபீஸ்ல வந்து உட்காரேன். இந்த விஷயங்களை எடுப்போம், பேசுவோம், செய்வோம், ஊருக்கு போவோம், பயணிப்போம், இவங்களை பார்க்கலாம், அவங்கள பார்க்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த பொதுச்செயலாளர் யாருமே உள்ள விடல. ஸோ ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை எடுத்துட்டு வேற நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை போட்டிருந்தாருன்னா இருக்கக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல அவர் ஃபெயிலியர் நான் சொல்லுவேன்.
இன்னைக்கு வந்து அவர் இன்னும் ஓன் பண்ணி வந்திருக்கலாம். நாளைக்கு ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. கண்டிப்பா. பட் அதுக்கான ஒரு அந்த பாதை தான் போயிட்டு இருக்கு அன்பார்ச்சுனேட்லி. நன்றி சார். நேரத்தையும் கருத்தையும்